முதன்னு ஒரு பேஷண்ட் ஜிடிசிஎஸ்ன்னு வந்தாங்கன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அதுதான் ஃபர்ஸ்ட்டு டைமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம வந்து அவங்களுக்கு சுகர் பார்க்கணும். ரொம்ப காமனா ஃபிட்ஸ் வரக்கூடிய ஒரு காரணங்கள் பார்த்திங்கன்னா, ஹைப்போகிளைசீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுகர். அன்லெஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். முதல்ல வந்து நீங்க சுகர் பார்த்துட்டு, இந்த பேஷண்ட்டுக்கு ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லக்கூடிய சுகர் லோ ப்ராப்ளம் இல்லைன்னா, அப்புறம் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போகணும். 2வது வந்து மெட்டபாலிக் காசஸ். அதாவது என்னன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து உப்பு சத்து மாறியிருக்கான்னு பார்க்கணும். உப்பு சத்து மாறியிருக்கான்னா, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மோஸ்ட் காமனா ஹைப்போநாட்ரிமியான்னு சொல்லக்கூடிய உப்பு சத்து, அதாவது சோடியம் உப்பு சத்து கம்மியா இருக்கான்னு பார்க்கணும். சில நேரம் சோடியம் உப்பு சத்து அதிகமா இருந்தாலும் வந்து இந்த வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது ரொம்ப ரேர். 2வது ஹைப்போ கால்சியமியா, ஹைப்பர் பாஸ்பெட்டீமியா. 3வது வந்து ஹைப்போ மெக்னீசியமா. இந்த மாரி உடம்புல வந்து உப்பு சத்தோட மாறுதல்கள் இருந்துச்சுன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஃபிட்ஸ் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சுகர் பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து உப்பு சத்துக்கள் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 3வது வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து செப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்ல அது ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா, செப்சிஸ் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு ஈஸியா அந்த செப்சிஸ் வந்து மூளைக்கு பரவுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.